இந்த மாதிரி தயிர் சாதம் குழைவா எப்படி பண்ணலான்றதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை பற்றி இதில் பார்ப்போம். நல்லா குழைவா சாதத்தை வேக வச்சு இந்த மாதிரி மற்ற வச்சு கடைஞ்சிட்டு ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு 1 லிட்டர் பால் ஊற்றணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பால் ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு அந்த பாலில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் ஊற்றினா போதும். 2ஐயும் கிளறி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வைங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை 3ஐயும் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா அதையும் போட்டு வறுத்து அதில் கொட்டிடுங்க. தேவைப்பட்டால் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மாதுளை, கிரேப்ஸ் அதை கூட போடலாம். அது போட்டாலும் சூப்பராக இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் நான் போடலை. நீங்கள் அதையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா தளர கிளறி வச்சிங்கன்னா மத்தியானம் அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.